பாஜக மூத்த தலைவர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் அழைப்பின் பேரில் செல்வதாக தெரிவித்து உள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பாஜக மூத்த தலைவர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் அழைப்பின் பேரில் டெல்லி செல்கிறேன். வருகிற 1ஆம் தேதி அந்தமான் நிக்கோபார் தீவில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரை தேர்வு செய்யும் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கப்பட்டு உள்ளேன் என நினைக்கிறேன் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்து உள்ளார். மேலும் ஓரணியில் இணைந்து தமிழ்நாடு முன்னெடுக்கப்படுவதாக முதல்வர் கூறியது குறித்த கேள்விக்கு, நீங்க ஓரணியில் தமிழ்நாடு இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நடக்கும் தொடர் போராட்டங்கள், மக்கள் பேரணிகள் நின்று கொண்டு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக விவசாயிகள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து துறையை சார்ந்தவர்களும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். வரும் தேர்தலில் திமுகவை மக்கள் தோற்கடித்து வீட்டிற்கு அனுப்பி வைப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஏற்கனவே சொன்னேன், ஆர்ப்பாட்டமாக தமிழக அரசு நடக்கிறதா இல்லை ஆர்ப்பாட்டத்தினால் தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறதா என்று புரியாத நிலை உள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், மக்களை பிரிப்பது யார் என்று நான் திருப்பி கேட்கிறேன். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏன் இந்துக்களை வேறுபடுத்தி பார்க்கிறார்? ஏன் இந்துக்களுக்கு அவர் வாழ்த்து சொல்வது இல்லை? அது வேறுபடுத்தி பார்ப்பது நீங்கள் தானே தவிர நாங்கள் இல்லை என்பதை நாங்கள் மறுபடியும் பதிவு செய்கிறோம் என்று கூறினார். மேலும் நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு சொல்கிறேன். தூத்துக்குடியில் நானும் கனிமொழியும் போட்டியிட்டோம். அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் டுடே பெரியார் வச்சிருந்தாங்க. சரியாக தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னால் அந்த புகைப்படத்தை மாற்றி பனைமரமாக மாற்றினார்கள். ஆக திமுக தேர்தலில் விலை போக மாட்டார்கள் என்று அறிந்து உள்ளதாக கூறினார். மேலும் தேர்தலுக்கு உதவி செய்ய போவதில்லை என்று பெரியார் படத்தை மாற்றியவர்கள் அவர்கள் தனக்கு தேவைப்படும் பொழுது கொள்கையை மாற்றக்கூடியவர்கள் தான் திமுக என்று கூறினார். கோவில்களுக்கு முன்னால் பெரியார் சிலையை வைத்து கொண்டு கடவுளை நம்புபவர்கள் முட்டாள் என்று பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதை இவர்கள் உரக்க சொல்ல முடியுமா? சொன்னால் தமிழகத்தில் வாக்குகள் வாங்க முடியுமா என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய பாஜக மூத்த தலைவர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், சென்னை ஐஐடி மாணவி பாலியல் வன்கொடுமை குறித்த கேள்விக்கு மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். பாலியல் துன்புறுத்தல் பிரச்சனைகள் எங்கு எதிர்கொண்டாலும் அதை சட்டத்தின் மூலம் கட்டுப்படுத்த வேண்டும். இப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இல்லை. மேலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளது. மேலும் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் குறித்து பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறுகையில், அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் அடிப்படை வசதிக்காக போராடுகிறார்கள். அவர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.